மத்திய அரசுலேருந்து கார் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வெறும் 4 வேக்கன்சி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தா போதும். உங்கள்கிட்ட கார் ஓட்டுற டிரைவிங் லைசென்ஸ் இருந்தால் மட்டும் போதுமே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு சம்பளமாக கிட்டத்தட்ட 63,200 வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்காது. கார் டிரைவராக நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். அது இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக புது புது ஜாபை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேலைவாய்ப்பு, கார் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. NIELIT அப்படின்றதெல்லாம், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதை தான் நம்ம NIELITன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தா இப்போ கார் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 வேக்கன்சி. இதுக்கு சேலரியாக 19,900லேருந்து 63,200 வரையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தா போதும். இதுக்கு நீங்கள் என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டு. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாவே போதும். ஸ்கில் டெஸ்ட்டு ஒரு மேட்ரே இல்லை. உங்களோட டிரைவிங்கை தான் உங்களோட ஸ்கில் டெஸ்ட்டு, அதை தான் செக் பண்ணுவாங்க. அது பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும் நம்ம எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடணும். இதில் மொத்தம் 4 வேக்கன்சியில் சதர்ன் சைடு மொத்தம் 3 வேக்கன்சியும், வெஸ்டர்ன் சைடு 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சதர்ன் சைடு நம்மளுக்கு 3 வேக்கன்சி கிடச்சிருக்கு. அந்த 3 வேக்கன்சியில் நம்ம ஏதாச்சும் ஒன்று கிடச்சாலும் நம்மளுக்கு லக்கு தான். இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் போய் இதில் கொடுத்துருக்க லிங்க்கு, அதாவது recruit.delhi.nielt.government.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அந்த அப்ளை பண்ணுற லிங்க்குள்ளே போய் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் கூட அப்ளை பண்ணுங்கள். காசுக்கு பார்க்காதீங்க. ஒரு கரெக்ஷன் ஆனாலும் நம்மளோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டாக பார்த்தீங்கன்னா 26/2/2026 தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் SC ST உமன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் ஜென்ரல் கெஸ்ட்டாக இருந்தால் 300 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கான பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ரிட்டன் எக்ஸாம் எப்படி எதை வச்சு கேட்க போகிறாங்கன்றத சிலபஸை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு எலிமெண்ட்ரி மேத்ஸில் 20 கொஸ்டினும், ஜெனரல் இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் ஹிந்தியில் 30 கொஸ்டினும், டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அதர் அஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு டிரைவிங் டியூட்டி. ஸோ இதில் 25 கொஸ்டினும், டிரைவிங் டெக்னிக் அண்டு பேசிக் மோட்டார் கார் மெக்கானிசம் இதில் 25 மார்க்ஸும், டோட்டலாக 120 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ நெகட்டிவ் மார்க்ஸ். அதாவது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ராங்கான ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க் இல்லை. இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாம் மொத்தம் 4 பிளேஸில் தான் எழுத போகிற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் சைடு மும்பையும் டெல்லியும், சதர்ன் சைடு திருவனந்தபுரம், பெங்களூரு, சென்னை. இந்த 5 இடத்துல தான் நம்மளுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஃபார்மில் என்னென்ன அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுவும் அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டும், அப்புறம் உங்களோட கவர்மெண்ட் ஐடென்டி கார்டு அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு அதுதான், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஏதாவது கம்பெனியில் நீங்கள் டிரைவராக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த 6ம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இந்த 5 அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கார் டிரைவருக்கான ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாலும், உங்களுக்கு தெரிஞ்ச கார் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் இல்லை, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ பர்மனெண்ட் ஜாப்பு, நல்ல வாய்ப்பு. இதை விட வேறு வாய்ப்பு கிடைக்காது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.